ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து பிஸ்னஸில் இயர் எண்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து 3 பார்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், செகண்ட் பார்ட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், the third part is balance sheet. So first part மட்டும் இப்போ பார்க்க போகிறோம், trading account. So what is trading? Buying and selling activity is called as trading. அப்போ ஒரு பிஸ்னஸில் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதுனால என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ மோஸ்ட் காமன் ஐட்டம் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக், அப்புறமா க்ளோசிங் ஸ்டாக், தென் பர்ச்சேசஸ், சேல்ஸ், தென் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எல்லா விதமான டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரப்போகுது. அப்போ என்ன டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா, தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ச்சேஸ். ப்ரொடக்ஷன் சம்மந்தமாகவோ இல்லைனா பர்ச்சேஸ் சம்மந்தமாக வர எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுதிடலாம். The result of the trading account will be either gross profit or gross loss. நம்ம கிடைக்கிற ரிசல்ட் ஒன்று gross profit-ஆக இருக்கலாம், இல்லைனா gross loss-ஆக இருக்கலாம். So format or specimen of trading account is, as usual பார்த்த மாதிரி நம்ம opening stock, closing stock பார்த்தோம். So opening stock will come in the debit side and closing stock will come in the credit side. அடுத்த ஐட்டம் purchase salesன்னு பார்த்தோம். ஸோ purchase நமக்கு டெபிட்டில் வரப்போகுது, சேல்ஸ் நமக்கு கிரெடிட்டில் வரப்போகுது. இன்கேஸ் நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்னோ இல்லைனா சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்க போகிறோம், பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணிக்க போகிறோம், சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ரிட்டர்ன் அவுட்வர்ட், வெளியே போகுது. ஸோ முன்னாடி பொருள் வாங்கியிருக்கிறோம், இப்போ என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணி வெளியே அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ அதான் ரிட்டர்ன் அவுட்வர்ட். தென் சேல்ஸ் ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ரிட்டர்ன் இன்வர்ட், உள்ள வருது, இன்வர்டு. அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கிறோம், இப்போ நமக்கு திரும்பி மறுபடியும் உள்ளே வருது. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னாலும் ரிட்டர்ன் இன்வர்ட்னாலும் நமக்கு ஒன்று தான். ஸோ மீதி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பார்க்கலாம்னா, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்க்குறோம். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்னவாக இருக்கலாம், ஒன்று ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லைனா பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே கேரேஜ் இல்லைனா கேரேஜ் இன்வர்ட் ரெண்டுமே ஒன்று தான். காமனாக கேரேஜ் கொடுத்தாலும் எப்படி எடுத்துக்க போகிறோம், அதை கேரேஜ் இன்வர்ட் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கேரேஜ்? கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறச்சே அந்த கூட்ஸை உள்ளே கொண்டு வரதுக்காக வர செலவு, தட் இஸ் வண்டி செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கூட்ஸ் என்ன செய்ய போகிறோம், உள்ளே வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக பண்ணுற டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதான் நமக்கு கேரேஜ் இன்வர்ட் ஆர் கேரேஜ். தென் ஃப்ரைட்டும் அதுதான். பொதுவாக என்ன பண்ணுறோம், நம்ம கூட்ஸை ஷிப்லையோ சம்திங் வேறு ஏதோ வகையில் கொண்டு வரோம் அப்படின்னா அதுவும் நம்ம கேரேஜ் தான். ஸோ கேரேஜ் என்ன செய்யறோம், நம்ம ஃப்ரைட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ ரோட்வேஸை வராமல் மற்ற வகையில் ஷிப்பில் கொண்டு வராங்க அப்படின்னா வி யூஸ் த வேர்ட் ஃப்ரைட். சம்டைம்ஸ் ரோட்டில் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரைட்டுன்னு வேர்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதுவும் நம்ம என்ன அர்த்தம், கூட்ஸை வந்து கொண்டு வர வண்டி செலவு தான். தென் வேஜஸ், கூலி. ஸோ கூலி எங்கே கொடுப்பாங்க, வேஜஸ் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வேஜஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஃபேக்ட்ரியில் என்ன நடக்கும், நமக்கு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ இது நமக்கு இப்போ ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ். தென் வேஜஸ் அண்ட் சேலரிஸ். ஸோ இங்கே சேலரிஸும் இருக்குது, வேஜஸும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வேர்டை மட்டும் பார்க்க போகிறோம், வேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வேஜஸ் கொடுத்தனால நம்ம வேஜஸ் என்ன பார்க்குறோம், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் காமனாக வேஜஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். அதனால் அது எங்கே கொண்டு வந்துடும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடும். தென் பவர், லைட்டிங், ஃபியூயல், கேஸ், வாட்டர், இது எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவாங்க, பொதுவாக ஃபேக்ட்ரியில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவர்னால் நார்மல் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கிடையாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லுவோம். பவர்னால் ஃபேக்ட்ரியில் தேவைப்படுற ஹை சப்ளை தேவைப்படும் இல்லையா. ஸோ அதான் நம்ம வந்து பவர் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நமக்கு ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். தென் டாக் டியூஸ், கிளியரிங் சார்ஜஸ் எக்ஸெட்ரா. ஸோ டாக்னா ஹார்பரில் ஒரு கோடவுன் மாதிரி இருக்கும். ஸோ அதான் டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன செய்கிறோம், கப்பலில் என்ன பண்ணுறோம், பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட பொருள் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த கஸ்டம் டியூட்டிலாம் பே பண்ணல அப்படின்னா அந்த கூட்ஸ் எங்கே வச்சுருப்பாங்க, டாக்கில் வச்சுருப்பாங்க. அந்த ஹார்பரில் இருக்கிற போர்ட்டில் இருக்கிற ஒரு கோடவுனில் வேர் ஹவுஸில் வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு அந்த கூட்ஸ் என்ன பண்ணுறோம், கிளியர் பண்ணி கொண்டு வரணும். ஸோ வெளியே எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதுக்கான சார்ஜஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கூட்ஸ் தருவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்கிறோம், பொதுவாக கூட்ஸை வாங்குறச்சு என்ன செய்வாங்க, நம்ம கிளியர் பண்ணி கூட்ஸை கொண்டு வரும். ஸோ இதெல்லாமே நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டு பர்ச்சேஸ். தென் பேக்கிங் சார்ஜஸ். என்ன பண்ணுறோம், கூட்ஸை வந்து பேக் பண்ணுறோம். ஸோ எப்போ பேக் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறச்சு என்ன செய்வாங்க, கூட்ஸை வந்து பேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். தென் ட்ரேடிங் எக்ஸ்பென்ஸ், ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் இல்லைனா ட்ரேடிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்னால என்ன பண்ணிக்கலாம், அப்படி யோசிச்சிக்கலாம். ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் எங்கே எழுதிக்கலாம், நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எழுதிக்கலாம். ஆனால் எல்லா டைமும் நமக்கு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது.
sometime trade expense will come in the profit and loss account. இதில் என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொண்டு போயிடணும். அப்போ எப்போ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சம்மில் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸும் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்களான்னு செக் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் ட்ரேட் எக்ஸ்பென்ஸுன்ற வேர்டு வருதோ உடனே எடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுதிடக்கூடாது. என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ட்ரேட் எக்ஸ்பென்ஸ்னு வேர்டு வந்தாலே சம்மில் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா அப்போ பிரச்சனை கிடையாது, ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் எடுத்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஒருவேளை ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் சம்மில் கொடுக்கலன்னா ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் எடுத்து எழுதணுமே தவிர நம்ம இங்கே எடுத்து எழுதக்கூடாது. ஸோ எப்போல்லாம் சம்மில் ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் வருதோ அப்போ என்ன பார்க்கணும், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? தென் ஃபேக்ட்ரி ரெண்ட். ஸோ பேர்லேயே இருக்குது ஃபேக்ட்ரி, அப்போ ப்ரொடக்ஷனுக்காக ஃபேக்ட்ரி ரெண்ட் பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸில் கொடுத்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாகவோ இதெல்லாம் பர்ச்சேஸ் சம்மந்தமாக வர எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எடுத்து இந்த டெபிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்து எழுதிடுங்க. இப்போது இந்த பக்கம் சேல்ஸ் எழுதியாச்சு, இந்த பக்கம் க்ளோசிங் ஸ்டாக் போட்ட அப்புறமா டோட்டல் பண்ணிக்கோங்க. நமக்கு கிரெடிட் சைடு அதிகமாக இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு டெபிட்டில் வரும், அப்படின்னா அது நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஒருவேளை டெபிட் சைட் டோட்டல் அதிகமாக இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு கிரெடிட் சைடில் வரும், அப்படின்னா அது நமக்கு கிராஸ் லாஸாக இருக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பேலன்ஸ் தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எந்த பக்கம் வரப்போகுது, நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடில் எடுத்து எழுத போகிறோம். அடுத்து பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேஸ் எந்த பக்கம் வரணும், அதுவும் நமக்கு டெபிட் சைடு. தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்ய போகிறோம், பர்ச்சேஸ்லேருந்து ரிட்டர்ன் நம்ம வந்து மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எல்லா வகையான டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எங்கே எடுத்து எழுத போகிறோம், நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் எடுத்து எழுத போகிறோம். தென் கேரேஜ் இன்வர்ட், கூட்ஸை வாங்குறச்சே வர செலவு, வண்டி செலவு. அப்போ கேரேஜோ இல்லைனா கேரேஜ் இன்வர்ட் எங்கே எழுத போகிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. சேல்ஸ். ஸோ சேல்ஸ் எடுத்து எங்கே எழுத போகிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் சைடு எடுத்து எழுத போகிறோம். தென் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வில் ஆல்சோ கம் இன் த கிரெடிட் சைடு ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட். தென் ஃபேக்ட்ரி ரெண்ட். ஸோ ஃபேக்ட்ரி ரெண்ட்னா எங்கே எழுத போகிறோம், டெபிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக வர எக்ஸ்பென்சஸ். வேஜஸ். ஸோ வேஜஸ் எங்கே எழுத போகிறோம், அதுவும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபார்மேட் எழுதி ரெடி பண்ணிவிட்டு சம் எழுதிடலாம். ஸோ ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் பர்டிகுலர்ஸ், ரெண்டு இன்னர் அமௌண்ட் காலம் எழுதியிருக்கிறோம். நமக்கு இது டெபிட் சைடு, இது நமக்கு கிரெடிட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எந்த பக்கம் வரப்போகுது, டெபிட் சைடு. ஸோ டெபிட்டில் வந்து எப்படி ஆரம்பிப்போம், நம்ம 2ன்னு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 2 ஓப்பனிங் ஸ்டாக், அமௌண்ட் எடுத்து அவுட்டர் காலம் எடுத்து எழுதியாச்சு. அடுத்த ஐட்டம் பர்ச்சேசஸ் 25,000 டெபிட் சைடு எடுத்து எழுத போகிறோம். நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்குறாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் எடுத்து அமௌண்ட் எடுத்து இன்னர் காலம் எடுத்து எழுதிக்கிறேன். ரிட்டர்ன் என்ன செய்யணும், நம்ம மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அமௌண்ட் எடுத்து இன்னர் காலம் எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணி அவுட்டர் காலம் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எங்கே எழுத போகிறோம், டெபிட் சைடு எடுத்து எழுத போகிறோம். Next, carriage inward. So carriage inward will also come in the debit side of the trading account. Next, sales. So sales எந்த பக்கம் எழுத போகிறோம், நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. ஓகேவா? ஸோ சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் தான் இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பார்க்குறோம். ஸோ சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு பாருங்கள். சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு சம்மில் இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே சேல்ஸ் அமௌண்ட் எடுத்து அவுட்டர் காலம் எழுதிக்கலாம். இன்கேஸ் ரிட்டர்ன் கொடுத்தா என்ன பண்ணிக்கிறோம், இந்த காலம் போட்டு லெஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்த ஐட்டம் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எங்கே எழுத போகிறோம், கிரெடிட் சைடு எடுத்து எழுத போகிறோம். கிரெடிட்டில் வந்து என்ன பண்ணணும், பைன்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ பை எழுதியாச்சு. அடுத்து ஃபேக்ட்ரி ரெண்ட். ஃபேக்ட்ரி ரெண்ட் எந்த பக்கம் எழுதணும், டெபிட் சைடு எடுத்து எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வேஜஸ். ஸோ வேஜஸும் நமக்கு டெபிட் சைட் தான். இப்போ கொடுத்துருக்க ஐட்டம் எல்லாமே நம்ம எடுத்து முடிச்சிட்டோம், எழுதி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், டோட்டல் போட போகிறோம். ஸோ எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு ரஃபாக பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்க்கும்போது எது தெரியுது, நமக்கு கிரெடிட் சைடு தான் அதிகமான அமௌண்ட்டாக இருக்குது, டெபிட் எல்லாமே கம்மி அமௌண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கிரெடிட் சைடில் டோட்டல்ஸ் வச்சுக்கலாம்.
ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் எழுதிட்டாச்சு. ஸோ அதே அமௌண்ட் எடுத்து டெபிட்னு எழுதியாச்சு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டெபிட் சைட் டோட்டல் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் தான் பேலன்ஸ் வருது. அப்போ இந்த பக்கம் வந்து என்ன எழுத போகிறோம்? கிராஸ் ப்ராஃபிட் எடுத்து எழுத போகிறோம். ஸோ டோட்டல் போட்டுடாச்சு. இப்போ என்ன பண்ணியாச்சு? இந்த ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது? 1,40,000 கிடைக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் இஸ் rupees 1,40,000. செகண்ட் ப்ராப்ளம், கால்குலேட் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? கிராஸ் ப்ராஃபிட்டை கேட்டிருக்கிறாங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா பை ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க? ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எந்த பக்கம் வரப்போது? ட்ரேடிங்கில் நமக்கு டெபிட்டில் எடுத்து எழுத போகிறோம். தென் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேஸ் எந்த பக்கம் வரும் நமக்கு? அதுவும் டெபிட் சைடு. சேல்ஸ். சேல்ஸ் எந்த பக்கம் வரும் நமக்கு? கிரெடிட் சைடு எடுத்து எழுத போகிறோம். Closing stock. Closing stock will come in the credit side of the trading account. Then return outward. So return outward என்னது? purchase return தான் return outward சொல்லுவாங்க. அப்போ என்ன செஞ்சுக்க போகிறோம்? இந்த அமௌண்ட்டை நம்ம purchase எடுத்து லெஸ் பண்ண போகிறோம். அப்போ purchase அமௌண்ட் எழுதும்போது நமக்கு அங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்க என்ன செய்கிறேன்? இங்கே ஒரு மார்க் வச்சுக்கிறேன். தென் ரிட்டர்ன் இன்வர்ட். ரிட்டர்ன் இன்வர்ட்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ என்ன செய்ய போகிறோம்? சேல்ஸ்லேருந்து நம்ம இந்த ரிட்டர்னை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு சேல்ஸில் நமக்கு செய்யும்போது இங்கே மறக்காமல் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். வேஜஸ். வேஜஸ் வில் கம் இன் த டெபிட் சைடு. சேலரிஸ். சேலரிஸ் எங்கே வரும்? நமக்கு இங்கே ஏன் வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்க ஐட்டமில் சேலரிஸ் வரல. ஸோ வேஜஸ் தான் வந்திருக்கு. வேஜஸ் அண்ட் சேலரிஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்திருக்கனால சேலரிஸ்னு எடுத்து எழுதிடலாமான்னா எழுதக்கூடாது. வெறுமை சேலரிஸ் கொடுத்தா சேலரிஸ் எங்கே எழுதணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் கொண்டு போவோமே தவிர இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுத மாட்டோம். ஏன்னா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வேஜஸ் காமனாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சேலரிஸ் கூட எங்கே கொடுப்பாங்க? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அப்படி தானே? அப்படின்னா இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அது சம்மந்தமாக ஒரு எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம எங்கே எழுதுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எழுதுவோம். ஸோ இந்த சேலரிஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சம்ல நமக்கு ஒருவேளை வேஜஸ் அண்ட் சேலரி சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் வர வேர்டை பார்த்து வேஜஸ் வந்தால் இங்கே எடுத்து எழுத போகிறோம். இங்கே தனித்தனியாக கொடுக்கும்போது இங்கே வரக்கூடாது. ஸோ சேலரிஸ் நம்ம எங்கே கொண்டு போயிடணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் எடுத்து எழுதுவோம். ஸோ சேலரிஸ் வில் நாட் கம் இன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ அதை நான் கட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் ஞாபகம் இருக்கா? இந்த வேர்டு வந்தால் என்ன பண்ணணும்? உடனே சம்மில் நமக்கு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்னு வேர்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ சம்மில் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் வேர்டு இருக்கா? இதோ இருக்குது. அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருந்தாலே உடனே ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு பார்த்துடணும். அப்படி ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் நம்ம எடுத்து எங்கே எழுத போகிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுதிடுவோம். ஓகேவா? இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எங்கே எழுதணும்? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் சம்மில் இருந்ததுனா தான் இந்த ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் எங்கே எடுத்து எழுதிடலாம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுதலாம். ஒருவேளை சம்மில் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் எடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் கொண்டு போகணுமே தவிர ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு ரெண்டுமே கொடுத்துருக்கிறதுனால ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் வில் கம் இன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எங்கே எழுத போகிறோம்? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எழுத போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த சம்மில் நமக்கு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எழுத மாட்டோம். ஏன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். தென் ஸோ இந்த சேலரிஸ் எங்கே எழுத போகிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான். இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே நமக்கு எங்கே வருது? ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஸா இல்லை பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸா? ரெண்டுமே ப்ரொடக்ஷனோ பர்ச்சேஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் இல்லை வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ். அது வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஸும் கிடையாது, பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸும் கிடையாது. ஸோ அதனால் அது நமக்கு எங்கே வரப்போகிறது இல்லை? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரப்போகிறது இல்லை. அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் வராது. அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட்டையும் இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். தென் ஃப்ரைட். ஃப்ரைட்னானது கேரேஜ் மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுறோம்? கூட்ஸ் என்ன பண்ணுறோம்? வாங்கும்போது வர செலவு. ஸோ ஒன்றுமே கொடுக்கலன்னா அது ஃப்ரைட் இன்வேர்டு ஃப்ரைட்டு தான். ஸோ ஃப்ரைட் எடுத்து எங்கே எழுத போகிறோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். பவர் அண்ட் லைட்டிங். ஸோ என்ன பார்க்குறோம்? பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் தான் பவர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவர், லைட்டிங், ஃபியூவல், கேஸ் எல்லாம் எங்கே எழுத போகிறோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். இப்போ என்ன செய்யலாம்? இந்த ஐட்டம்ஸ் மட்டும் சேலரிஸ், இன்ட்ரெஸ்ட், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸை எடுத்து எழுதாமல் மீதி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணலாம்? எடுத்து நம்ம சம் செஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஓப்பனிங் ஸ்டாக் எந்த பக்கம் எழுத போகிறோம்? டெபிட் சைடு.
நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ். ஸோ அதுக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்க போகிறோம், எடுத்து இன்னொரு காலம் எடுத்து எழுதிக்கிறேன் சைடு. ஸோ இன்னொரு காலம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரிட்டர்ன் எடுத்து லெஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் அவுட்வர்ட்னாலும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். அடுத்த ஐட்டம் நமக்கு சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வில் கம் இன் த கிரெடிட் சைடு. ஸோ நமக்கு ரிட்டர்ன் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிறோம், ரிட்டர்னை வந்து லெஸ் பண்ணி எழுதிக்க போகிறோம். சேல்ஸ் ரிட்டர்னாலும் ரிட்டர்ன் இன்வர்ட்னாலும் நமக்கு ஒன்று தான். ஸோ லெஸ் பண்ணி எழுதியாச்சு. இன்னொரு காலம் போட்டு ரெண்டு அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம். ஸோ சேல்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எந்த பக்கம் வரப்போகுது, நமக்கு கிரெடிட் சைட் தான். க்ளோசிங் ஸ்டாக் எழுதியாச்சு. ரிட்டர்ன் அவுட்வர்டு எழுதிட்டோம், ரிட்டர்ன் இன்வர்டும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஐட்டம் வேஜஸ். ஸோ வேஜஸ் வில் கம் இன் த டெபிட் சைடு. நெக்ஸ்ட் ஐட்டம் சேலரி, அது இங்கே எழுத மாட்டோம். ஸோ விட்டுருங்க. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், சம்மில் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் எடுத்து நம்ம டெபிட்டில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வில் நாட் அப்பியர் இன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். நம்ம எங்கே கொண்டு போக போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸும் எங்கே கொண்டு போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அதையும் விட்டுறேன். நெக்ஸ்ட் ஃப்ரைட். ஸோ ஃப்ரைட் வில் கம் இன் த டெபிட் சைடு. நெக்ஸ்ட் ஐட்டம் பவர் அண்ட் லைட்டிங். ஸோ இது நம்ம டெபிட்டில் எடுத்து எழுத போகிறோம். இப்போ எல்லாமே எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யலாம், எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் ரஃபாக. டெபிட் சைடு அதிகமாக இருக்கா, கிரெடிட்டில் அதிகமாக இருக்கா? நம்ம கிரெடிட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் சைடில் டோட்டல் செஞ்சுக்கிறேன். ஸோ டோட்டல் செஞ்சாச்சு 28,300. இப்போ டெபிட்டில் என்ன பண்ணுறோம், கிராஸ் ப்ராஃபிட்னு எடுத்து எழுத போகிறோம். ஸோ டெபிட்டில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம 28,300 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது, 8,000. ஸோ 8,000 இஸ் த கிராஸ் ப்ராஃபிட்.